அவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தம்பி ராமையா தான் கதை எழுதியிருக்காரு. அவருடைய சன் உமாபதி ராமையா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பெருசாக எந்த ஒரு நியூஸும் வந்த மாதிரி தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய அஃபிஷியல் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் விஜய் ஃபேன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபயர் விட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை நீங்கள் தடுத்துருக்கலாம், ஆனால் இந்த TN 2026 வந்து அன்அஃபிஷியல் பயோபிக் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்லாம் சொல்லி ஃபயர் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது, இதை பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே, ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறமா நேத்தி மூவி டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்த வகையிலுமே டிவிகேவையும் விஜயையும் டிஃபேம் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து எடுக்கலை. நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தம்பி ராமையா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நடந்த